إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்ற பாக்கியம், முஸ்லிமாக வாழுகின்ற பாக்கியம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த உலக மனிதர்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களுள் மிகச்சிறந்த பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுள் 155 கோடிகளுக்கு இடைப்பட்டவர்கள் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று ஏற்று வாழுகிறார்கள். உலக மக்களுடைய சனத்தொகையில் சுமாராக 25% மக்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களுள் ஒருவனாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு பெரியது என்பதை நானும் நீங்களும் நிதானமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில் தன்னுடைய ரப்பு அல்லாஹ், தன்னை படைத்து வாழ வைப்பவன் அல்லாஹ், அந்த ரப்புக்குத்தான் சுஜூது செய்ய வேண்டும் என்று விளங்கி வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தின் அடிப்படைகளை புரிந்து குர்ஆனும் சுன்னாவும் தான் அடிப்படை என்பதை ஏற்று அந்த அடிப்படைகளில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கின்ற பாக்கியம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக ஏற்று செய்கின்ற பாக்கியம், அல்லாஹ்வுக்கு
இணை வைத்தல் என்ற துரோகத்தை செய்து விடாமல் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவோம் என்கிற தௌஹீதின் அடிப்படையில் வாழுகின்ற பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் பின்பற்ற தகுதியான ஒரே மனிதர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கின்ற பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அது முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லாஹ் செய்கின்ற உச்சகட்ட பாக்கியம் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஏன்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிய விரும்புகிறானோ அந்த மனிதனுக்குத்தான் அவனுடைய மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான் என்றார்கள். அறிவு களஞ்சியமாக இந்த உலகத்தில் வாழ்வது நோக்கமல்ல, அறிவு பொக்கிஷமாக வாழ்வது நோக்கமல்ல, அந்த அறிவின் அடிப்படையில் வாழுகின்ற பாக்கியம் இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். வெறுமனே அறிவு பொக்கிஷமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துஆ கேட்டிருக்க மாட்டார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. இறைவா, பயனற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. நானும் நீங்களும் எப்படி மாறி இருக்கிறோம்? அறிவு அந்த அறிவு பயனுள்ளதா? எங்கட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில் துணை நிக்குதா? அதை யோசிக்க நேரம் இல்லை, அதை பார்க்க நேரம் இல்லை. இந்த உலகம் எதையெல்லாம் அறிவு என்று தருமோ அதையெல்லாம் தேடி படிப்போம் என்ற நிலையிலே தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியிலிருந்து, உலகத்துக்கும் பயனில்லை மறுமைக்கும் பயனில்லை, அப்படிப்பட்ட கல்வியிலிருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பயனுள்ள கல்வி எது? குர்ஆனும் சுன்னாவும் அடிப்படையை கொண்ட அறிவு. உலகத்தில் ஒரு மனிதனை நல்லவனாக வாழ வைத்து மறுமை நாளையில் சுவனம் வரையில் அழைத்து செல்லுகின்ற அறிவு. அந்த அறிவு குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்ட அறிவு, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வந்த அறிவு. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் அருள் புரிய விரும்புகிற மனிதர்களுக்கு கொடுக்கின்ற உச்சகட்ட பாக்கியம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பது என்றால் அந்த பாக்கியத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ முடியுமாக இருந்தால் அதுதான் உச்சகட்ட பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய பெருமதியை உணரலாம். உலகத்தை சிந்தித்து அல்ல, எங்களுடைய குடும்பத்தை சிந்திப்போம். நான், என்னுடைய நானா தம்பி, என்னுடைய தாத்தா தங்கச்சி, என்னுடைய உம்மா வாப்பா, என்னுடைய பிள்ளை குட்டிகள், என்னுடைய சாச்சா பெரியப்பா அவர்களுடைய மக்கள், என்னுடைய சாட்சி பெரியம்மா அவர்களுடைய மக்கள், என்னுடைய மாமா மாமியுடைய பிள்ளைகள், இந்த வட்டாரத்துக்குள் சிந்திப்போம். குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதியை விளங்கியவர்கள் எத்தனை பேர்? ஷிர்கின் பித்அத்தின் விபரீதங்களை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? குர்ஆன் சுன்னாவின் பெருமதியை விளங்கிவிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துபவர்கள் எத்தனை பேர்? அன்பார்ந்தவர்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் எடுத்து சிந்தித்து பார்த்து நான் எந்த இடத்திலே இருக்கின்றேன் என்பதை மாத்திரம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு ஷிர்கையும் பித்அத்தையும் மார்க்கத்துக்கு முரணான அனாச்சாரங்கள் கலாச்சார சீரழிவுகளை விட்டும்
எங்களை பாதுகாத்து வாழ்ந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அல்லாஹு அக்பர். இதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற உச்சகட்ட பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இந்த மஸ்ஜித் என்ன நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது? வரலாற்றை கொஞ்சம் தேடி பார்ப்போம். இந்த ஊரிலே மஸ்ஜிதுகள் இல்லையா? இந்த ஊரிலே இதுவல்லாத மிம்பர் மேடைகள் இல்லையா? பலது இருக்கின்றன. ஆனாலும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். குர்ஆனை போதிக்கின்ற மஸ்ஜிது உருவாக வேண்டும். அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைக்கின்ற ஷிர்க்கிலிருந்தும் நபி அவர்களுக்கு துரோகம் இழைக்கின்ற பித்அத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற உச்சகட்ட நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட மஸ்ஜிது தான் இது என்றால், இந்த மஸ்ஜிதிலிருந்து நானும் நீங்களும் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்றோமா? குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்க முயற்சி செய்கிறோமா? குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எப்பொழுதும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, மனிதனுடைய இயல்பு எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்ப்பதுதான். அவன் எப்படி இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன் எங்கு போகிறான், அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? அன்பாண்டவர்களே, அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்வது முதல் கட்டளை கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பாதுகாருங்கள். முதலாவது நான் என்னை பார்க்க வேண்டும், என்னை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றிருக்கிறேனா? நான் குர்ஆன் சுன்னாவை படிக்கிறேனா? நான் குர்ஆன் சுன்னாவை விளங்க முயற்சி செய்கிறேனா? நான் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறேனா? வஅஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளை குட்டிகள், என்னுடைய மனைவி, என்னுடைய இரத்த உறவு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழுகிறதா? நாங்கள் வாழுகிற வாழ்க்கை நரகத்தை விட்டும் எங்களை தூரமாக்குமா? சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமா? மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளுக்கும் ரஹ்மத்துக்கும் எங்களை ஆளாக்கி வைக்குமா என்ற ஒரு கேள்வியை நானும் நீங்களும் எப்பொழுதுமே கேட்க தவறக்கூடாது. அன்பாண்டவர்களே, அதனாலதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ ஒவ்வொரு நாளும் கட்டாயம் பல தடவை கேட்க வேண்டிய துஆவாக ஒன்றை அல்லாஹ் விதித்திருக்கிறான், கட்டாயப்படுத்தி இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கட்டாயம் தொழுதாக வேண்டும். சுபஹில் 2 ரக்அத், லுஹரில் 4 ரக்அத், மக்ரிபில் அஸ்ரில் 4 ரக்அத், மக்ரிபில் 3 ரக்அத், இஷாவில் 4 ரக்அத்துகள். அன்பாண்டவர்களே, 17 ரக்அத்துகள் தொழுகிறோம் என்றால் லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்றார்கள் நபி அவர்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம் என்றால், இமாம் ஓதுவதை கேட்டு ஆமீன் சொல்கிறோம் என்றால் 17 தடவை நானும் நீங்களும் ஒரு துஆ கேட்கிறோம். என்ன தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இறைவா, நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ, அருள் அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள், அவர்கள் போன வழியிலே என்னை வழிநடாத்துவாயாக. அவர்கள் போன நேரான பாதையை எனக்கு காட்டுவாயாக. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வயதுக்கு வந்த முஸ்லிமும் கட்டாயம் குறைந்தது 17 தடவை இந்த துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, ஏன்
ஒரு மனிதனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்து விட்டால் அவன் ஈருலக பாக்கியத்தையும் பெற்று விட்டான். இதை தாண்டிய ஒரு அருள் இல்லை சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த அருளுக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் சுன்னா இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் கேட்டால் இந்த ஊர் மாறிவிடும் சகோதரர்களே. இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லிம் சமூகம் மாறிவிடும். இந்த உலக மக்களில் மாற்றம் வரும். அன்பார்ந்தவர்களே, நிதானமாக சிந்திப்போம். இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆனும் ஹதீஸும். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதில் நாங்கள் காட்டுகின்ற ஆர்வம் என்ன? ஒரு காலம் இருந்தது, மஸ்ஜிதுகளில் குர்ஆன் இருக்கும், குர்ஆன் தர்ஜுமா இருக்காது. குர்ஆன் தர்ஜுமாக்களை மஸ்ஜிதுகளில் வாசிக்க முடியாது. புகாரி முஸ்லிம் வெறுமனே கந்தூரிகளாகத்தான் அறிந்து வைத்திருந்தோம். புகாரி கந்தூரி. அதை தாண்டி புகாரி என்பது, முஸ்லிம் என்பது, அதை தாண்டிய இன்னும் பல கிரந்தங்கள் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களின் தொகுப்பு. ஒரு முஸ்லிம் அதை படிக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் அதை விளங்க வேண்டும், ஒரு முஸ்லிம் அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த மஸ்ஜிதுடைய போராட்ட வரலாறு, மஸ்ஜிதுக்குள் புகாரி வாசிக்க வேண்டும், மஸ்ஜிதுக்குள் குர்ஆன் தர்ஜுமா வாசிக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் என்றால் புகாரி, முஸ்லிம், குர்ஆன் தர்ஜுமா வாசிக்கின்ற மஜ்லிஸ்கள் உருவாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தர்ஜுமாவை வாசிக்க நேரம் இருக்கிறதா? புகாரி முஸ்லிமை புரட்டி பார்க்க நேரம் இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுக்கு தர்ஜுமா வாசிக்காமல், புகாரி முஸ்லிமை படிக்காமல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்களாக மாறலாமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மாற வேண்டி இருக்கிறது. வாயளவில் இஸ்லாம் பேசி நல்லவர்களாக முடியாது. அல்லாஹ்விடத்தில் வாழ்க்கை அளவில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதின் ஊடாகத்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக மாறலாம். கைருக்கும், உங்களில் சிறந்தவர் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ், தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் என்றால், குர்ஆனை கற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களாக என்றால், அரபியில் ஓதுவது போன்று அரபு விளங்கும் என்றால் பிரச்சனை இல்லை. அல் குர்ஆனை விளங்கிவிட்டு போகலாம். அரபு விளங்குதில்லையா? அரபு படித்த உலமாக்கள், அரபு இலக்கண இலக்கியங்களை கற்ற மாமேதைகள் அல் குர்ஆனை மொழிபெயர்ப்பு செய்து தந்திருக்கிறார்கள். அதை வாசித்து அந்த அல் குர்ஆனை விளங்குவதினூடாகத்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதர்கள் என்ற இடத்தை பிடிக்க முடியும். என்றால் அல் குர்ஆனுக்கு விளக்கமான புகாரியை படிப்பது, முஸ்லிமை படிப்பது, ஹதீஸ் கிதாபுகளை வாசிப்பது என்றால், அன்பார்ந்தவர்களே, அதனூடாகத்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முடியும். என்றால் என்னையும் உங்களையும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற குர்ஆனையும் சுன்னாவையும் அர்த்தம் விளங்கி தர்ஜுமாவோடு வாசித்து அதை சிந்திக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தானும் அல் குர்ஆனை படிக்க வேண்டும், பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் எல்லாரும் குர்ஆன் மதரசா நடத்துவதா? எல்லாரும் மதரசா நடத்துவதா? அப்படித்தானே? தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் குர்ஆன் மதரசா நடத்துறதும் இல்ல, எல்லோரும் அரபு மதரசா நடத்துறதும் இல்ல. அப்படியானால் தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்ற அந்த பணியில் நானும் நீங்களும் ஈடுபட முடியாதா? அன்பார்ந்தவர்களே, ஊருலகத்தை சிந்திக்க தேவையில்லை.
நான் படித்த மார்க்கம் என்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? என்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒரு காலத்தில் போராட்டம் மஸ்ஜிதுகளுக்குள், பள்ளிக்குள், மிம்பர் மேடையிலே இமாம் தவறுவிட்டால் கேள்வி கேட்டோம். சண்டை வந்தது, பிரச்சனை வந்தது. அன்பாண்டவர்களை, ஏன்? நான் படித்த மார்க்கம், எனக்கு விளங்கிய குர்ஆனும் ஹதீஸும் அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவுடைய சமூகம் நாங்கள் வளர்ந்த பிறகு, எங்களுக்கென்ற ஒரு மஸ்ஜிது பலமடைந்த பிறகு, மனைவிக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, அலிஃபா சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. ஆனால் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கணுமா, ஆனா அவன்னா சொல்லிக் கொடுக்கணுமா? எல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அலிஃபா சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவை படிச்சு கொடுக்க நேரம் இல்லை, சுன்னத்தான துஆக்களை மனைவிக்கு பிள்ளை குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நிதானமாக சிந்திப்போம். நான் சொன்னேனே, பயனற்ற கல்வி, இந்த உலகத்திலே இருக்கிற பயனற்ற கல்வியை தேடினால் அல்லாஹு அக்பர். எப்பலுக்கு நேரம் ஒதுக்குறோம். என்ன ஏப்பல்? பிறந்த பிள்ளைக்கும் எப்பல்ண்டா என்னன்னு தெரியும். மொண்டசூரியில போய் உட்கார வச்சு கொண்டு, 1ஆம் வகுப்புல உட்கார வச்சு கொண்டு, வாப்பா மகனே இது எப்பல்ண்டு காட்டி கொடுக்கிறார். இது பயனுள்ள கல்வியான்னு கேட்கிறேன். எப்பல் மானா மாங்கான்றது சும்மா வரும், ஆனா ஆடு ஆவன்னா என்ன அது இதுன்றதெல்லாம் சும்மா வரும். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி, இதுக்கு நேரம் ஒதுக்கி, பயங்கர மதரசாக்களும் பல்கலைக்கழகங்களும் எங்கட வீட்டுள்ளுக்கு நடக்குது. ஆனா அலிஃபா ஓதி கொடுக்க நேரம் இல்லை. அப்படித்தானே அன்பாண்டவர்களே? குர்ஆன் மதரசா முறையா நடத்துறோமா? வரலாறு புரட்டி பாருங்க. இந்த மதரசாவுடைய பின்னணி வரலாறு, இந்த ஊரிலே நடந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான குர்ஆன் மதரசா, இந்த மஸ்ஜிதுடைய தியாக வரலாற்றின் பின்னணி, குர்ஆன் மதரசா எரிக்கப்பட்ட வரலாறு. ஏன்? குர்ஆனை போதித்துக் கொடுக்க வேண்டும். அதற்காக செய்த தியாகம், குர்ஆன் மதரசா எரிக்கப்பட்டது. அல்லாஹ் அந்த குர்ஆனுக்காக ஒரு மஸ்ஜிதையே தந்தான். நான் கேட்பது என்ன தெரியுமா? இன்றைக்கு வளர்ந்து விட்டோம், ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு அன்றைய தினம் குர்ஆன் சுன்னாவுக்காக போராடிய எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை படிக்கின்ற நிலையிலே, குர்ஆனை ஓதுகின்ற நிலையிலே, சரியாக குர்ஆன் மதரசாவுக்கு வருகிற நிலையிலே நாங்கள் வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்தால், வாயளவில் குர்ஆன் பேசுகிறோமா, வாழ்க்கை அளவில் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கலாம் சகோதரர்களே. எனவே படைத்தவன் ரப்பு அல்லாஹ் ஏதோ முஸ்லிம்களுக்கு மத்தியில் குர்ஆன் சுன்னாவை பேசுற மக்களாக, குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதியை உணர்ந்து கொண்ட மனிதர்களாக என்னையும் உங்களையும் தேர்வு செய்திருக்கிறான் என்றால், அந்த குர்ஆன் சுன்னாவுக்காக வாழ்வோம். அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்ற இஸ்லாமிய குடும்பங்களாக மாறுவோம். குர்ஆனின் பெருமதியை உணர்த்தி, குர்ஆன் மதரசாவை கட்டி காத்து, சிறு வயதிலிருந்து குர்ஆனை படிக்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமூகத்தை உருவாக்குவோம். அதன் ஊடாகத்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதர்களாக மாறலாம். சகோதரர்களே, வரலாற்றை புரட்டுங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் ஆரம்பித்து இந்த ஊரிலே 30-35 வருடங்கள் கடக்கின்றன. போராட்ட காலத்தை நான் சொல்லுகிறேன். அன்பாண்டவர்களே, 35 வருடங்கள் என்றால் எத்தனை ஹாஃபிதுகள் உருவாகி இருக்க வேண்டும், எத்தனை ஆலிம்கள் உருவாகி இருக்க வேண்டும், எத்தனை பேர் உருவாகி இருக்கிறார்கள். எங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக உருவாக்க தயாரா? குர்ஆன் சுன்னாவை சுமக்கின்ற ஆலிம்களாக உருவாக்க தயாரா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு பிரச்சாரத்தை ஆரம்பித்த சமூகத்தில் குர்ஆனை சுமந்த ஆஃபில்களை தேடுவது கஷ்டம் என்றால், குர்ஆன் சுன்னாவை அழகாக தெளிவுபடுத்துகின்ற ஆலிம்களை காணுவது கஷ்டம் என்றால், நாங்கள் குர்ஆன் சுன்னாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை நிதானமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே குர்ஆன் சுன்னாதான் எங்களுக்குரிய அடிப்படை என்ற அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அந்த அறிவுக்கு அமைய குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற மனிதர்களாக, குர்ஆன் சுன்னாவை படித்து கொடுக்கின்ற படிக்கின்ற இளைஞர்கள், படிக்கின்ற பிள்ளைகளை உருவாக்குகின்ற சமூகமாக மாறினால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம் சகோதரர்களே. குர்ஆனும் சுன்னாவும் அடிப்படை என்றால், அன்பாண்டவர்களே, அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற அளவு, விகிதாசாரம் எவ்வளவு என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. அன்பாண்டவர்களே, ஒரு காலத்துல ஒரு மஸ்அலா, ஆயிரக்கணக்கான மஸ்அலாக்களில் ஒரு மஸ்அலா, எங்கே தக்பீர் கட்டுவது, வலது கையின் இடது கையின் மீது வலது கையை வைத்து தொழுகையிலே எங்கே வைப்பது, விரலை அசைப்பதா இல்லையா, ரமலானிலே இரவு தொழுகை எத்தனை ரக்காத்து தொழ வேண்டும், அல்லாஹு அக்பர். ஒரு சில மஸ்அலாக்களுக்காக போராடினோம். ஏன்? சுன்னாட பெருமதி விளங்கிச்சு. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, அன்றைக்கும் அந்த இடத்தில் இருந்த அதே சமூகம் கந்தூரி கொடுக்க வேண்டுமா? கொடுக்கிறார்கள். மீலாது கொண்டாட வேண்டுமா? கொண்டாடுகிறார்கள். ஸலாத்துன்னாரியா ஓத வேண்டுமா? ஓதுகிறார்கள். அவரவர்கள் செய்த பிதஅத்துக்களை அவங்க இபாதத்துண்டு செய்யறாங்க. அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன், மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்க போதுமானவன். நாங்கள் சுன்னாட பெருமதியை விளங்கினோம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, 5 நேர தொழுகைக்கு பின்னால இமாம் துஆ ஓதினால் மஅமூங்கள் ஆமீன் சொல்லிட்டு போறது நபி வழி அல்ல. அவரவர் துஆ கேட்க வேண்டும் என்று பேசினோம், போராடினோம். அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை தந்தான். தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஓதின இந்த ஔராதுகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், எத்தனை வருஷமாக இந்த பதாகை இந்த இடத்திலே தொங்குகிறது. எத்தனை பேருக்கு பாடம். தொழுகைக்கு பின்னால் எத்தனை பேர் அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறோம். அமர்ந்துதான் ஓத வேண்டும் என்று சொன்னோமா? இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், தொழுகை முடிந்து விட்டால் எழும்பியவர்களாக, அமர்ந்தவர்களாக, சாய்ந்து படுத்தவர்களாக நீங்கள் ஔராது தொழுகைக்குரிய திக்ரை சொல்லுங்கள் என்றால், நான் கேட்கிறேன் சகோதரர்களே, எத்தனை பேர் பாடமாக்கி வைத்திருக்கிறோம்? தொழுகைக்கு பிறகு எத்தனை பேர் ஓதுகிறோம்? இரவு தொழுகையின் முக்கியத்துவம், பெரிய போராட்டங்களே நடந்தன சகோதரர்களே. இரவு தொழுகையின் பெருமதியை விளங்குகிறோமா? குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுகை, தூங்கி எழும்பித்தான் தொழ வேண்டும் என்றார்கள். இன்றைக்கும் அந்த சமூகம் தூங்கி எழும்பி தொழக்கூடிய சமூகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர், சக்தி இல்லையா தூங்க முன்னுக்கு தொழுங்க, சக்தி இருந்தா எலும்பி தொழுங்கன்னாங்க. இந்த சுன்னாவை படிச்சோமே, எனக்கு தூங்கி எழும்பி தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழ சக்தி இல்லை, நான் வித்ரு தொழுகையை தொழுதுட்டே படுத்துறேன் என்று எத்தனை பேர் அந்த சுன்னாவுல கவனம் செலுத்துறோம்? முன்பின் சுன்னாக்கள் தொழுகிறோமா? அன்பாண்டவர்களே, சுன்னாக்கள் என்று நானும் நீங்களும் விளங்கி வைத்த ஹதீஸுக்கு உட்பட்டவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோமா? தூங்குறதுக்கு முன்னால wudu விட்டு தூங்குவது சுன்னா என்பதில் இஸ்லாமிய வரலாற்றில் கருத்து வேற்றுமை இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே, இல்லை. தூங்குறதுக்கு முன்னால wudu எடுத்துட்டு தூங்குறது சுன்னான்றதுல இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட்டிருக்கிறது. வலது பக்கம் சாய்ந்து தூங்க வேண்டும், வலது கன்னத்தில் கை வைத்து தூங்க வேண்டும். அல்லாஹு அக்பர். இந்த சுன்னாக்கள் எங்கட வாழ்க்கையில இருக்குதா? நடைமுறைப்படுத்துறோமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
வலது காலால் செருப்பணிந்து இடது காலால் கலட்ட வேண்டும் என்பது நபிகளாருடைய சுன்னா என்றால் இது போன்ற சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துகிறோமா? நான் நபிகளாரை நேசிப்பவன் என்பதற்கு அடையாளம் அந்த நபிகளாருடைய சுன்னாவை எங்கட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது தானே. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் படித்து அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோமா என்று நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். ஜும்ஆ இந்த வெள்ளிக்கிழமை மிம்பர் மேடை உருவாக்குவதற்கு எவ்வளவு காலம் போராடினோம், எவ்வளவு பெரிய தியாகம் செய்தோம். சும்மாவா? ஊரை பிரிக்கிறதுக்கா? ஊர்ல பள்ளி இல்லாததுக்கு ஒரு பள்ளியை உருவாக்கவா? இல்லை சகோதரர்களே, மிம்பர் மேடையிலே குர்ஆன் சுன்னாவிலே இல்லாத பொய்யை பேசுகிற காலம் அதை கேட்டுக்கொண்டு கேளாது. ஜும்மாவுடைய தொழுகையிலே பல பித்அத்துக்கள் அமல்களை வீணாக்கிடுது, அதை பார்த்து கொண்டு கேளாது. கிழமையில் ஒரு தடவை தொழுகின்ற அந்த ஜும்ஆ தொழுகையை சுன்னா அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். அது வீணாகிவிடக் கூடாது என்ற ஆதங்கம், அந்த ஆசை, ஆர்வம் தான் இந்த மிம்பர் மேடையை உருவாக்கியது என்றால் நாங்க எத்தனை பேர் ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வாரோம்? யோசிச்சு பாருங்க. 12:25 இமாம் மிம்பருக்கு இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்ற நேரமா போட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? மிம்பருக்கு கீழால அமர்ந்திருக்கிறவரு இமாம் பேசுற நேரம் பக்கத்தில் உள்ளவரை பார்த்து வாய் மூடுன்னு சொன்னா ஜும்மா பாழா போகும்ண்டாங்க. நாங்க இமாம் மிம்பருக்கு ஏறி கடைசி கட்டத்துல தான் மஸ்ஜிதுக்கு வாரோம்டா நாங்க எந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நபிகளார் சொன்ன அடிப்படையில், செய்து காட்டிய அடிப்படையில் ஜும்மாவை நிறைவேற்றும். சஹாபாக்கள் மணல்ல இருந்து ஜும்மாவை கேட்டாங்க. மணல்ல உட்கார்ந்தா சின்ன பொடிக்கற்கள் கையில் அம்பிடும். அந்த பொடிக்கற்களை பிடிச்சு விடி உருட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா, யார் பொடிக்கற்களை பிடித்து விடுகிறாரோ அவர் ஜும்மாவை வீணாக்கி விட்டார்ன்றாங்க. அட இமாம் மிம்பருக்கு ஏறி இன்னல் ஹம்துலில்லாஹ் சொன்ன பிறகு 10 நிமிடம் 15 நிமிடம் போன பிறகு வருகிறோமே ஜும்மாவுக்கு 75% அதிகமானவர்கள் இப்படித்தான் வருகிறோம் என்றால் நாங்க குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிறவங்களா? நாங்க குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற ஆசைப்படுறவங்களா? நாங்க தான் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் சகோதரர்களே. யாரும் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல இயலாது, ஆனா எனக்கு தீர்ப்பு சொல்லலாம். நான் குர்ஆன் சுன்னாவை நேசிப்பவனா? நான் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துபவனா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பழகுங்கள், சுன்னாவை நேசித்து பழகுவோம். நாங்கள் அனைவரும் நபிகளாருடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செய்வோம். வெறுமனே வாயளவில் பேசுகின்ற மனிதர்களாக இருக்க மாட்டோம். வாயளவிலும் பேசுவோம், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற செயல் வீரர்களாக மாறுவோம் என்ற இடத்துக்கு வந்தால் இதுதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவதற்கு அடையாளம் என்பதை மறந்து விடாமல் இஸ்லாத்தை ஏற்று வாழுகிற நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவின் பெருமதியை விளங்கி, இஸ்லாத்தின் பெருமதியை விளங்கி, குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்ற மனிதர்களாக மாறி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதையெல்லாம் மார்க்கம் என்று படிக்கிறோமோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பமாக சேர்ந்து நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக, உண்மை முஸ்லிம்களாக மாறுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா இஸ்லாமிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜித் உருவாகிய வரலாறு இந்த சமூகத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கிற மனிதர்கள் உருவாக வேண்டும்.
ஷிர்க்கையும் பிதஅத்தையும் மார்க்கத்துக்கு முரணான அனாச்சாரங்கள் கலாச்சார சீரழிவுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்ற போராட்டத்தின் விளைவு சகோதரர்களே. பொது பள்ளிகளுக்கு போனால், ஊரில் இருக்கின்ற பெரிய பள்ளிகளுக்கு போனால் மார்க்கத்தை பேசினோம். ஷிர்க் நடக்கின்ற மஜ்லிஸ்களை கண்டால் கண்டித்தோம், எச்சரிக்கை செய்தோம். பிதஅத் கலந்த நிகழ்வுகளை கண்டால் உரத்து பேசினோம், போராடினோம். அனாச்சாரங்களும் மாற்று மத கலாச்சாரங்களும் அரங்கேறுகின்ற பாடசாலைக்கு போனால், மைதானங்களுக்கு போனால், மொண்டசூரிகளுக்கு போனால் இது இஸ்லாம் அல்ல, இது இஸ்லாம் அல்ல. அன்றைக்கு பேசினோம், பிரச்சாரம் செய்தோம், நன்மையை ஏவி தீமையை தடுத்தோம். இடமில்லை என்று வருகிற பொழுது குடிசை இடத்திலே ஆரம்பித்து மஸ்ஜித் வரையிலே வளர்ந்து வந்தோம். எதனால்? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு எங்களுக்கென்ற ஒரு இடத்தை தந்த அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக, எங்களுக்கென்ற ஒரு மிம்பர் மேடையை தந்த அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக, எங்களுக்கென்ற ஒரு இமாமத்து செய்கிற 5 நேரம் தொழுகின்ற இடத்தை தந்த அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக நானும் நீங்களும் நன்மையை ஏவுகிறோமா, தீமையை தடுக்கிறோமா, எந்த அளவுக்கு அந்த செயல்களில் ஈடுபடுகிறோம் என்று நிதானமாக சிந்தித்து பார்க்க நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். திருமண வீட்டுக்கு செல்கிறோம், ஒரு காலம் போராட்டம், சீதனமா நாங்கள் வரமாட்டோம். பெண்களுக்கு கொடுமை அளிக்கின்ற பெண் வீட்டு சாப்பாட்டு கலாச்சாரமா, அந்த திருமணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். பிதஅத்துக்கு நடக்கின்ற ஜமாஅத்தா, மஸ்ஜிதுகளா, நாங்கள் ஜமாத்து தொழுகைக்கும் வரமாட்டோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மையத்து வீடுகள் பிதஅத் நடக்கிறதா? சந்தூக்கை சுமந்து விட்டால் நபிகளார் காட்டித்தராத திக்ருகளும் ஸலவாத்துகளும் ஒலிக்கப்படுகிறதா? மையவாடிகளில் பிதஅத் நடக்கிறதா? நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். போராடினோம், போராடினோம், பிரச்சாரம் செய்தோம். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு பிதஅத் நடக்கிறது, வாய் மூடி மௌனியாக இருந்து விட்டு வருகிறோம். திருமண வீட்டிலே குடும்பத்துக்குள் பெண் வீட்டு சாப்பாடு வலிமாவை புறக்கணித்து நடக்கிறது, சீதனம் கைமாறுகிறது. கண்டும் காணாமல் போய்விடுகிறோம் என்றால், எங்களுடைய மஸ்ஜிதுக்குள் ஏதோ பேசுகின்ற ஆலிம் ஆதாரம் இல்லாத ஒன்றை பேசிவிட்டால், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பேசிவிட்டால் என்ன செய்கிறது? எல்லாரும் இப்படி தாண்டு விமர்சிச்சுட்டு போறோமே அல்லாமல் நன்மையை ஏவுகிறோமா, தீமையை தடுக்கிறோமா? நிர்வாகம் தவறு விடுகிறது, அதை சுட்டிக்காட்டினால் நிர்வாகம் சண்டை பிடிக்கிறது என்றால் இந்த நிர்வாகத்தை திருத்தேராது, நாங்க ஒதுங்கி போகிறோம் என்று போகிறோம் என்றால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்துக்கு வந்த சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். எதனால்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்ற அந்த சிறப்பு பணியின் காரணமாகத்தானே அது எங்கட வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கிறது. அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் சிலர் சிலருக்கு உற்ற நண்பர்கள், நேசர்கள், உதவியாளர்கள், பொறுப்பாளர்கள். எதனால? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள் என்ற இந்த பணியினால தானே முஃமின்கள் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட நேசர்களாக, அல்லாஹ்வின் அடியார்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா? ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவுகிற பணியிலே, ஒருவருக்கொருவர் தீமையை தடுக்கிற பணியிலே நாங்கள் எந்த அளவு ஈடுபடுகிறோம்? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர்.
காலத்தின் மீது சத்தியமாக அந்த காலத்தை பயன்படுத்துகிற மனிதன் நஷ்டமடைந்து விட்டான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்து கொண்டு, வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை உண்மையை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு, வதவாஸௌ பிஸ்ஸப்ர், சத்தியத்தை எடுத்துச் சொல்கிற பொழுது, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிற பொழுது, சோதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வரும் போது பொறுமையை ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்லிக் கொண்டு உறுதியோடு வாடுகின்ற இந்த 4 பண்புகளை கொண்ட மனிதர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா? அல்லாஹ் எங்களுக்கு தந்த சத்தியம், எங்களுக்கு தெளிவுபடுத்திய மார்க்கம், அதை நாங்கள் படிப்போம், நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுப்போம். எது மார்க்கத்திலே இல்லையோ, எது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லையோ அதை படிப்போம், அதிலிருந்து நாங்கள் விட்டொதுங்குவோம். அதை விட்டும் ஒதுங்கி வாடுகிற ஒரு சமூகத்தை உருவாக்க, தீமையிலிருந்து மனித சமூகத்தை தடுப்போம் என்கிற அந்த பணியில ஈடுபடுகிற நேரம் சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்தால் கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டு ஈமானோடு மரணிக்கும் வரையில் பயணிப்போம் என்கிற அந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற முடியுமாக இருந்தால் உலகத்திலும் உண்மையான முஸ்லிமாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட அல்லாஹுவின் உச்சகட்ட அருளுக்கும் உச்சகட்ட பாக்கியத்துக்கும் சொந்தக்காரர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.